நமது கழக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போது இந்த அருமையான வேளையிலே ஒரு அற்புதமான நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியானது நமது மெய்யூர் கிராமத்திலே இப்பொழுது இந்த தினத்திலே இந்த நிமிடத்திலே சிறப்பான முறையிலே நமது ஒன்றிய கழகத்தின் அமைதி புயல் ஒன்றிய செயலாளர் DK சந்திரசேகர் BSc அவர்களை நமது மெய்யூர் ஊராட்சியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று அவரை இந்த நிகழ்ச்சிக்கு நமது ஊராட்சியின் சார்பாக மீண்டும் ஒரு முறை வருகை தந்தமைக்கு அவருக்காக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது ஒரு முக்கியமான தகவல், நம்மளை வர வச்சாங்க, சேர் போட்டாங்க, உட்கார வச்சாங்க, எதுவுமே சொல்லியே, ரொம்ப ஆவலோடு இருக்கீங்க, நல்லாவே தெரியுது. கூட ஒரு சிரிப்பே இல்லையா? ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி, அதாவது இப்பொழுது தமிழகத்தை நல்லாட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற ஒப்பற்ற தலைவர், இந்தியாவே திரும்பி பார்க்கும் அளவிற்கு நல்லாட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற டாக்டர் கலைஞர் ஐயாவின் அழகு மகன், ஆசை மகன், அன்பு தளபதியாரின் ஆணைக்கிணங்க நமது மெய்யூர் ஊராட்சியிலே சிறப்பான முறையிலே என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி சாவடி தமிழ்நாடு தலைகுனியாது பாகப்பயிற்சி கூட்டம் நமது மெய்யூர் ஊராட்சியிலே சிறப்பான முறையிலே இன்னும் சிறிது நேரத்தில் தொடங்க இருக்கிறது. அதனை முன்னிட்டு நான் கொடுத்துருந்தாங்க கிழக்கு மாவட்ட பூண்டி கிழக்கு ஒன்றியத்தின் சார்பாக இந்த அருமையான நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்குது. இந்த தருவாயிலே மெய்யூர் ஊராட்சியிலே பாகம் எண் 328, 329, 330 இந்த 3 பாகங்கள் கொண்ட வாக்காளருடைய பட்டியல் மற்றும் அனைத்து ஆவணங்கள் சார்பாக இந்த அருமையான கூட்டம் இங்கே சிறப்பான முறையிலே நம்முடைய இந்த கூட்டத்தை தலைமையேற்று இங்கு நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய அவைத்தலைவர் தொழிலதிபர் அண்ணன், பாசத்துக்குரிய அண்ணன் VK சக்கரவர்த்தி ரெட்டியார் அவர்களுடைய தலைமையிலே இப்போது நமது மெய்யூர் ஊராட்சியிலே அருமையாக அமைதியாக நடந்து கொண்டிருக்கிறது. மற்றும் இந்த கூட்டத்தினுடைய 49 பஞ்சாயத்துகளை கட்டுக்கோப்பாக தன்வசப்படுத்தி இதுவரையிலே நல்ல ஒன்றிய செயலாளராகவும் அன்பு செயலாளராகவும் பணியாற்றி கொண்டிருக்கின்ற பாசத்துக்குரிய அண்ணன் DK சந்திரசேகர் BSc ஒன்றிய கழக செயலாளர் அவர்களையும் மற்றும் துணை செயலாளர் திருமதி சித்ரா பாபு அவர்களையும் மற்றும் P குப்பன் மற்றும் V சுரேஷ் ஒன்றிய பொருளாளர் அவர்களையும் இந்த விழாவிற்கு வருக வருக என்று மெய்யூர் ஊராட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அது மட்டுமின்றி நம்முடைய ஊராட்சியினுடைய முக்கிய தலைவர்களிலே முக்கியமானவர் நம்முடைய பாசத்துக்குரிய அண்ணன் BR கஜபதி ரெட்டியார் அவர்களையும் மற்றும் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களையும் அண்ணன் நடராஜன் அவர்களையும் மற்றும் பாசத்துக்குரிய அன்பு சகோதரர் MD மணி அவர்களையும் மகளிர் அணி மற்றும் மணி ரீட்டா அவர்களையும் கிருஷ்ணன் அவர்களையும் பாசத்துக்குரிய அண்ணன் சுப்ரமன் அவர்களையும் நம்முடைய அருமையான
நிர்வகிப்புகளாக இருந்து கொண்டிருக்கின்ற குப்பாரெட்டி அவர்களையும் மற்றும் குமார் அவர்களையும் சுரேஷ் அவர்களையும் முரளி அவர்களையும் வேம்பேடு கிராமத்தைச் சேர்ந்த அத்தனை பொறுப்பாளர்களையும் ராஜாபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த கிளை பொறுப்பாளர்கள் அனைவரையும் இந்த மேட்டுக்காலனி கிளை செயலாளர் அவர்களையும் மற்றும் கிளை பொறுப்பாளர்கள் மற்றும் செயலாளர்கள் தலைவர்கள் துணை செயலாளர்கள் மற்றும் நம்முடைய ஊராட்சியில் நிறைய பேர் விடுபட்டு போயிருக்கலாம். என் பேர் சொல்ல ராஜா பேசினார், என் பேர் விட்டார் இந்த மாதிரி கோவம் வேண்டாம். ஏன்னா எல்லா பேரும் சொல்லிட்டு இருக்க முடியாது. பொதுவாக பொதுப்படியாக சொல்லிடுறேன். நமது முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பி குப்பன் மாவட்ட பொறுப்பாளர், திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி கிழக்கு ஒன்றியம் மெய்யூராட்சியில் வருகை தந்திருக்கும் அனைத்து கழக முன்னோடிகளுக்கும் மகளிர் அணிக்காளர்களுக்கும் இது தலைமை தாங்கி ஏற்படுத்தியிருக்கும் முன்னாள் தலைவர் அவைத்தலைவர் சக்கரவர்த்தி ரெட்டியார் அவர்களுக்கும் ஒன்றிய செயலாளர்களுக்கும் மற்றும் கழக திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் பூண்டி கிழக்கு ஒன்றியம் மெய்யூர் ஊராட்சியில் இன்று மகிழ்ச்சியோடு நடைபெறும் எனது வாக்கு சாவடி வெற்றி வாக்கு சாவடி தமிழ்நாடு தலைகுனியாது என்று பரப்புரையை தலைமையேற்று நடத்தி வரும் ஒன்றிய கழகத்தின் அவை தலைவர், இந்த ஊராட்சி மன்றத்தின் கழக முன்னோடி அண்ணன் வி.கே. சக்கரவர்த்தி அவர்களே, இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று முன்னிலை பொறுப்பு வைத்து வரும் அண்ணன் கழக முன்னோடி அருமை அண்ணன் நமது ஒன்றிய கழக செயலாளர் அவர்களுக்கு மரியாதை நிமித்தமாக திருமதி சித்ரா பாபு அவர்களுக்கு மரியாதை நிமித்தமாக சால்வை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். மெய்யூர் ஊராட்சியின் சார்பாக கழக செயலாளர் அவர்களுக்கு ரீட்டா மணி அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். திருமதி ரீட்டா மணி அவர்கள் வி.கே. சக்கரவர்த்தி அணிவித்து கௌரவிக்கிறார்கள். மரியாதைக்குரிய அண்ணன், பாசத்துக்குரிய அண்ணன் வி.ஆர். கஜபதி நிமித்தமாக சால்வை அணிவித்து கௌரவிக்கிறார். சொல்லிட்டேன். நமது பாசத்துக்குரிய தம்பி ஏ. முரளி அவர்கள் மரியாதை நிமித்தமாக அவர் குடும்பத்துடன் ஒன்றிய கழக செயலாளர் அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். நமது அருமை அண்ணன் பி.ஆர். கஜபதி ரெட்டியார் அவர்கள் வி.கே. சக்கரவர்த்தி ரெட்டியார் அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். மரியாதைக்குரிய ரவி அவர்கள் ஒன்றிய கழக செயல் வேம்பேடு கௌரவிக்கிறார்கள். ஒன்றிய செயலர் கழகத்திற்கு மெய்யூர் ஊராட்சியில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சிக்கு எங்களோடு பங்கேற்று சிறப்பித்து வரும் ஒன்றிய துணை செயல் அன்பிற்குரிய சகோதரி திருமதி சித்ரா பாபு அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் மாவட்ட பிரதிநிதியுமான சகோதரர் குப்பன் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள ஒன்றிய பொருளாளரும் முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவருமான தம்பி திரு சுரேஷ் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர்கள், அன்பு சகோதரர்கள் திரு எம்.டி. மணி அவர்களே, திரு எம்.சி. ராஜா அவர்களே மற்றும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள கழக முன்னோடிகள் திரு அண்ணன் நடராஜன் அவர்களே, திரு குப்பையா அவர்களே, அண்ணன் சுப்ராயன் அவர்களே மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள், தக்ஷணா அவர்களே, பெருமாள் அவர்களே, ரகுபதி அவர்களே, இந்த
ஊராட்சியின் பிடிஏ தம்பி ரோகேஷ் அவர்களே, குமார் அவர்களே மற்றும் கோவிந்தராஜ் அவர்களே, இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள மேம்படி கல்வி செயலாளர்கள் திரு விஜய் அவர்களே, அவருடன் வருகை தந்துள்ள கிளை நிர்வாகிகளே, எங்களை வரவேற்று மகிழ்ந்துள்ள கோட்டர்ஸ் முரளி மற்றும் அவர்கள் குடும்பத்தினர்களே மற்றும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள இந்நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து ஒத்துழைப்பு வழங்கியுள்ள நமது ஒன்றிய மகளிர் அமைப்பாளர் சகோதரி திருமதி ரீட்டாமணி அவர்களே, அவர்களுடன் இணைந்து பணியாற்றி வரும் மகளிர் சகோதரிகளே மற்றும் நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள ஒன்றிய கலை இலக்கிய பகுத்தறிவி பேரவை அமைப்பாளர் சகோதரி கார்மேகம் அவர்களே மற்றும் வருகை தந்துள்ள கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள மகளிர் சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று இந்நிகழ்ச்சியில் காலையிலிருந்து என்னுடன் காலையில் முதலமைச்சர் அவர்கள் ஒரு புதுமையான திட்டம், அந்த திட்டம் ரெட்டில் சரியே உள்ள பாடியநல்லூரில் தொடங்கப்பட்டது. அந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு தான் ஒரு 2 மணி அளவில் நாங்கள் அங்கிருந்து புறப்பட்டு நேராக மெய்யூர் ஊராட்சிக்கு வருகை தந்துள்ளோம். இப்போது நான் இங்கே உங்களிடம் உரையாற்றும் போது மாவட்ட கழக பொறுப்பாளர் தான் தொலைபேசியில் வந்தார்கள். அவர் ஒரு வேலை நிமித்தமாக அவசரமாக மீஞ்சூர் அருகே உள்ள ஒரு அலுவலகத்துக்கு வள்ளூருக்கு வர சொன்னார்கள். நான் ஒரு 7 மணிக்கு மேல் வருவதாக சொன்னேன். அதிலிருந்து காலையிலிருந்து என்னுடன் உடன் வருகை தந்துள்ள அருமை பாஸ்டர் திரு வேலகாபுரம் சம்பத் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது என்னடா தேர்தல் இன்னும் ஒரு 3 மாதம் இருக்குது, இதுக்குள்ள ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க. ஒரு 2 மாதத்துக்கு முன்னதான ஒரு மக்களுடன் முதல்வர், அதாவது உங்களுடன் ஸ்டாலின், நான் தலைவர் பேர் முதலமைச்சர் பேர் சொல்லி எந்த கூட்டத்திலும் அழைக்கிறது இல்லை. ஆனால் முதலமைச்சருக்கு அந்த திட்டம் பேர் உங்களுடன் ஸ்டாலின், அதாவது உங்களோடு நான் இருக்கிறேன். அந்த முதலமைச்சர் பேரை வச்சு ஒவ்வொரு துறையிலும், அதாவது குறிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்காக தான் அந்த முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதற்கு பிறகு உள்ள குறைகளை, அதாவது தொகுப்பீடுகள் வேண்டுமென்றாவோ இல்லை இலவச வீட்டுமனை பட்டாவோ இல்லை வேறு எந்த குறை, வருவாய்த்துறை, மின்சாரத்துறை, போக்குவரத்து துறை, சிவில் சப்ளை, அதாவது உணவுத்துறை, எண்ணற்ற துறைகளில் குறைகள் இருந்தாலும் மனுக்கள் கொடுக்கலாம் என்று அன்று இதே இடத்தில் உங்களுடன் முதல்வர் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்பாக அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. அதற்கு பிறகு அதே போன்று இன்று இது பாதி அரசு நிகழ்ச்சி என்றாலும் பாதி கட்சி நிர்வாகிகளுடன் கலந்து பேசி, வருகை தந்துள்ள கட்சி நிர்வாகிகள் கலந்து பேசி அந்த நிகழ்ச்சியாகவும் ஏற்பாடு செய்தால் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் நமது மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் அவர்கள் டிசம்பர் 10ஆம் தேதி சென்னையில் ஆரம்பித்தார்கள். அதாவது நாளை ஜனவரி 10 இந்த கூட்டம் முடிக்க வேண்டும். ஒரு மாத காலத்திற்குள் இந்த கூட்டங்கள் அனைத்தும் முடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு, இடையிடையில் வேறு அலுவல்கள் வேறு மீட்டிங்கில் இருந்தாலும் அந்த மீட்டிங்கு இடையிலையும் இந்த கூட்டங்கள், இது போன்ற கூட்டங்கள் ஒரு பாகமாக நடத்த வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டார்கள். அதே போன்று நமது மாண்புமிகு துணை முதலமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர், மாநில கழக இளைஞரணி செயலாளர் அன்பிற்குரிய நமது சின்னவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழிகாட்டுதலோடு நமது திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் வள்ளூர் MSK ரமேஷ்ராஜ் அவர்கள் அறிவுறுத்தலோடும் நமது கும்மிடிப்பூண்டி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு TJ கோவிந்தராஜன் அவர்களின் ஆலோசனையின்படியும் இந்த கூட்டம் இங்கே நமது ஒன்றிய தலைவர் அண்ணன் VK சக்கரவர்த்தி அவர்கள் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இதுவரை நடைபெற்ற கூட்டம் எல்லாம் இரவு 7 மணி 8 மணி வரை நடைபெறும். நேரத்தின் அருமை கருதும் மழை
நம்மை மிரட்டி வந்து கொண்டிருக்கிறது. எந்த நேரத்தில் மழைத்தூரல் வரலாம் என்ற ஒரு நிலைமையில் சுருக்கமாக ஒரு 10 நிமிடங்கள் மட்டும் பேசிவிட்டு உங்களிடமிருந்து அனைத்து கருத்துக்களையும் தெரிவித்து விடைபெறும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம வெற்றி வாக்கு சாவடி எதுக்கோசம் இது மாதிரி ஒரு தலைப்பு வச்சிருக்காங்க. எனது வாக்கு சாவடி வெற்றி வாக்கு சாவடினா நம்ம இங்க வந்திருக்கவங்க யாருக்கு எல்லாமே திமுக ஆதரவாளர்களோ இல்லை நடுநிலைமையான ஒரு பொதுமக்களாக இருக்கலாம். இந்த 4 வருடங்கள் திமுக ஆட்சியில் நடைபெற்ற சாதனைகள் என்ன, இன்னொரு 3-4 மாதங்கள் இருக்கிற தேர்தல்கள் இன்றைக்கான ஒரு திட்டம், இன்னும் தலைவர் என்னென்ன திட்டங்களை அவர் நினைவில் வச்சிருக்காருன்னு தெரியல. தேர்தல் அறிவிக்கிறதுக்கு ஒரு நாள் முன்ன கூட அறிவிக்கலாம். ஏன்னா லேப்டாப் கொடுக்கறது யாருக்குமே தெரியாது. ரகசியமா வச்சிருந்தாரு. லேப்டாப் கொடுக்க மாட்டாங்க. லேப்டாப் ஒரு 4 நாளைக்கு முன்ன தொடங்கி வச்சாரு. இன்னைக்கு உங்க கையில இது மாதிரி ஒரு மனு வரப்போகுது வீட்டுக்கு. இந்த மனு தலைப்பு பேரு உங்க கனவை சொல்லுங்க. உங்க கனவுன்னா நம்ம கோரிக்கை யாருக்குரிய இதுல கனவு இதுல இருக்கிற தலைப்புங்க. எல்லா தலைப்புலையும் யாருக்குரிய நம்ம எல்லாருமே பலன் அடைஞ்சிருக்கோம். எல்லா கோரிக்கும் பாதி இல்லை முக்கால்வாசி பலன் அடைஞ்சிருப்போம். இன்னும் சொந்தமாக நாங்கள் தொழில் தொடங்கணும், இல்லை சொந்தமாக நாங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும். அதுக்கு தேவையான அந்த வழிகாட்டுதல் எல்லாம் எங்களாண்டு இருக்குது. அரசாங்கம் உதவி பண்ணால் நாங்கள் முன்னேறிடுவோம். ஆனால் அந்த கனவை நம்ம சொல்லணும்னா நீ காலையில் டிவியில் போட்டு காமிச்சாங்க, திருப்பி டிவியில் கலைஞர் டிவிலையோ இல்லை வேறு செய்தி சேனலில் வரும். முக்கியமானதெல்லாம் தொகுத்து வழங்குவாங்க. இந்த நிகழ்ச்சி எதுக்கோசம் வச்சிருக்காங்க? ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பார்த்து முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்களை சிறப்பாக போயிட்டு தமிழ்நாட்டில் என்னென்ன நம்ம சாதனை, தலைவர் என்னென்ன சாதனை செஞ்சிருக்காரு, அது இது போன்ற ஒரு துண்டு பிரசனை அடிச்சு பூண்டி கிழக்கு ஒன்றியத்தில் ஏறக்குறைய நமது 22,000 வாக்காளர்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 22,000 வாக்காளர்களுக்கு ஏறக்குறைய ஒரு 4,000 குடும்பம் சொல்லுவோம். இப்போ இந்த கூட்டத்தில் பங்கேற்று இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை வருதாமா? எல்லாருக்கும் வருதா? ரேட்டாகவே வரல. என்ன உங்களுக்கு நிறைய இன்கம் டேக்ஸ் கட்டுறீங்களா? இல்லை தெரியாது? எல்லாருக்கும் வருதாமா? உனக்கு மட்டும் வரல. ஒன்று வாங்கிட்டு அடிக்கடி கொடுப்பாங்க. அடிக்கடி கொடுத்திருக்கிறவங்க வராதவங்க கொடுங்க. இன்னும் அது நான் மனுவே கொடுக்குறப்ப எங்களுக்கு பிரச்சனை. நான் கொடுக்காதே போயிட்டு நிறைய பேச உட்காரு. ஆமா, நான் ஜெராக்ஸு, ஆதார் கார்டு ஜெராக்ஸு, அதுக்கப்புறம் பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸு, ஃபோட்டோ, உங்கள் என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் ஃபோனு அங்கே அடிக்க ஓடிபி அப்போ வரும். அந்த ஓடிபி என்ன பதிவாகிடும். அதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணுறேன். ஊருக்கு போகிறப்ப மீட்டிங்கு தான் சொல்லிட்டு வரேன். நாங்கள் யார் கூப்பிட்டு போயிருந்தாலும் தலைவர் நம்ம கட்சி அந்த கட்சி பொதுமக்கள் பார்க்கல, நான் எல்லாருக்கான முதல்வர்னு சொல்லிட்டாரு. நான் பொதுவானவர், எல்லாருக்கான முதல்வர். ஓட்டு போடுறவங்க பெருமைப்படுற மாதிரியும் ஓட்டு போடாதவங்க பொறாமப்படுற மாதிரி நான் நடந்துக்கணும்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் சேருங்கம்மா. 2வது விடியல் பயணம் உங்கள் ஊர்லேருந்து ஆவடிக்கு போகுது. ஆவடியிலேருந்து மெட்ராஸ் போகலாம், எந்த இடத்துக்கெல்லாம் போகலாம். அது யார் போகலாம்? மகளிர் மட்டும்தான் போகலாம். வேற யாரும் என்ன சுப்ரா என்ன மெட்ராஸ் போனேன்னா அமைச்சர் அது மாதிரி இல்லை. தாயெல்லாம் கொண்ட நமது தாய்மானவர் அந்த முதலமைச்சர் என்ன செஞ்சிருக்காருன்னா, பெண் பிள்ளை படிக்கிறீங்களா? புதுமை பெண் திட்டம். ஆண் பிள்ளை படிக்கிறீங்களா? நான் தங்கப்பதல் திட்டம். 2 பேருமே படிச்சுட்டு டிகிரி படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் டாக்டருக்கு பயிற்சி எடுக்க போகிறேன், நான் இன்ஜினியர்கிட்ட பயிற்சி எடுக்க போகிறேன், இல்லை நான் கலெக்டர் தான் ஆகிறேன், நான் ஆர்டிஓ ஆவேன், சப் கலெக்டர் ஆவேன், தாலுக்கார் ஆவேன்னா அவங்களுக்கு மறுபடியும் ட்ரைனிங்கு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு. அதுக்கு முதலமைச்சர் ஏற்பாடு செஞ்சுருக்காரு. முதலமைச்சர் ஒரே ஒரு அவர் நிறைவேற்றிருக்கிற கோரிக்கையிலே இந்தியாவிலேயே சிறந்த மாநிலம் தமிழ்நாடு விளங்குதுன்னா இன்னைக்கு டிவியில் பார்த்துட்டு இருப்பீங்க. படிச்சுட்டு இருந்தா பேசியிருந்தா 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் கூட பேசலாம். எதுவிட அது மாதிரி முதலமைச்சர் பற்றி இவ்வளோ பொறாமப்படுறாங்களே. இந்தியாவில் எந்த ஒரு மாநிலம் என்னன்னா தமிழ்நாடு ஒரு மீடியமான மாநிலம். நம்மளோட பாம்பே, அதாவது மகாராஷ்டிரா, குஜராத் இதெல்லாம் சேடுங்க வாங்குறவங்க, லட்சங்க கோடிங்க கம்பெனிங்க வச்சு வேலை செய்கிறவங்க. ஆனால் அந்த இடத்துலலாம் தமிழ்நாடு முன்னால் வரல. இந்தியாவிலே தமிழ்நாடு முன்னால் இருக்குதுன்னா
அது காரணம் நம்ம முதலமைச்சர் ஒவ்வொரு திட்டம் பார்த்து பார்த்து அடித்தட்டு மக்கள் மேலே வரணுன்றது பண்ணிட்டு வர்றாரு. அவர் சொல்றாரு இன்னொரு 5 வருஷம் இருக்கட்டும். இதுக்கே வந்து நம்ம காலேஜ் சீட்டு ஒன்று திட்டம் எங்கே போடுவாங்கன்னா கனடா நாட்டில், அதாவது அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற கனடா இருக்குது. அந்த கனடா நாட்டில் நம்ம டெல்லி மாதிரி ஒரு ஊர், டெல்லியில் ஒரு கனடான்ற ஊரில் எடுத்து முதலமைச்சர் தலைவர் வந்து பிறகு 100 நாள் வேலை சரியாக நடக்கலான்றது. 100 நாள் வேலையில் முதலமைச்சர் வைக்கிறது இல்லாமல் 100 நாள் வேலை என்ன வேலை செய்யணுன்றது தான் முதலமைச்சர் இங்கிருந்து உத்தரவு டெல்லிக்கு அனுப்புவாங்க. அந்த டெல்லியில் பாஸ் பண்ணி அவங்க 100 ரூபாய்க்கு வந்து 90 ரூபாய் அவங்க கொடுப்பாங்க. 10 ரூபாய் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கணும். ஆனால் இப்போ என்ன மோடி என்ன செஞ்சிட்டாருன்னா, நைஸாக கிராமத்தில் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் தெளிவு இருக்காது, இவங்க நல்லா ஏமாத்தலாம், எல்லாரும் முதலமைச்சர் மேலே ஸ்டாலின் ஐயா மேலே திருப்பி விட்டுடலாம். நான் 100 நாள் 125 நாள் ஆகிட்டேன், 100 நாள் 125 நாள் ஆகிட்டேன். அதெல்லாம் இல்லைம்மா. 125 நாள்ன்றது 75 நாள் நம்ம டெல்லியில் இருக்க அரசாங்கம் கொடுக்கும், 50 நாள் தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்கும். ஏற்கனவே இங்கே நிதி நிலைமை சரியாக இல்லை. நம்ம தலைவர் நகர் சமாளிச்செல்லாம் கடன் கடன் வாங்கி பண்ணிடுவார். மற்ற மாநிலம் எதுவுமே பண்ணாத எந்த திட்டமே இல்லை. ஆனால் அவன் கொடுத்துருக்க சர்டிஃபிகேட் என்ன தெரியுமா, டெல்லியில் தமிழ்நாடு நல்லா வளர்ந்துருச்சு, தமிழ்நாடு வந்து முதன்மை மாநிலம், எல்லா துறையிலுமே தமிழ்நாடு முன்னால். நீங்கள் பஸ் ஏறுங்க, இன்னைக்கு கலர் கலராக பஸ்ஸு. நீங்கள் டாக்டர் மெடிக்கல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு பாருங்கள், எந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் அந்த சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி ரேஷன் அரிசி வருது, எவ்வளோ நல்லா வருது அரிசி. அது முன்னே அது மாதிரி இல்லை. அது காரணம் என்னென்னா, முதலமைச்சர் ஒரு ரைஸ் மில்க்கு 10 லட்சம் ரூபாய் ஒரு மிஷின் வைக்க சொல்லியிருக்காரு. அந்த மிஷினில் இந்த டாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நான் வந்து வைப்பேன்னா உத்தரப்பிரதேச ராஜஸ்தானில் செலவு பண்ணுவேன், பீகாரில் செலவு பண்ணுவேன், ஒரிசாவில் செலவு பண்ணுவேன். தமிழ்நாடு நீங்கள் வளர்ந்துட்டீங்கன்ற சொல்லிக்கிறதுக்கு வெக்கமா இல்லையா? மத்தியில் இருக்கிற ஆளும் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் கொரோனாவில் யாருமே வீட்டை விட்டு வர வரல. ஒரு வருஷம் 1000 ரூபாய் விழுந்துடும் அக்கௌண்ட்டில். இன்னைக்கு 12ஆம் தேதிக்கு வந்து மகளிர் உரிமை தொகை விழுந்துடும். 12, 13 பொங்கலுக்குள்ளே உங்களுக்கு 4000 ரூபாய் உங்கள் கையில் செலவுக்கு வந்துடுற மாதிரி ஆகிடும். எடப்பாடி சொல்கிறாரு நான் 5000 கொடுக்கூடாதுன்னு. நீ ஆட்சியில் இருந்த 5 வருஷம் எத்தனாயிரம் கொடுத்தேன்? நீ ஆட்சியில் இருந்தப்போ முதலமைச்சர் வந்து அரசியல் பேசுகிற அன்னைக்கு கொரோனாவுக்கு வந்து பணம் கொடுங்க, ஒரு குடும்பங்க அவங்க எந்த வேலைக்கும் போக முடியல, வீட்டில் முடங்கி கிடக்குறாங்க. வந்து உடனே 4000 ரூபாய் கொரோனா இருக்கும்போதே 4000 ரூபாய் இருந்துச்சு. அதுலேருந்து படிப்படியாக 4000ன்றது அது ஒரு திட்டமாகவே இல்லை, இருந்தாலும் ஒரு கஷ்டத்துக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு உதவியாக இருக்குன்னு அறிவித்தார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு துறையும் நல்லா சிறப்பாக அறிவிச்சிருக்காரு. அவர் இந்த பட்ஜெட் வந்துடுச்சு. இன்னைக்கு கனவு என்ன கனவு? நாங்கள் படிச்சிருக்கோம், ஒரு 12ஆவது படிச்சிருக்கோம். நான் ஊரில் ஒரு சின்ன கம்பெனி ஆரம்பிக்க போகிறோம். ஒரு 10 லட்ச ரூபாய் லோன் வேணும், 20 லட்ச ரூபாய் லோனுன்னா தாராள அரசாங்கம் கை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கு. இல்லை எங்களுக்கு பட்டாவே இல்லை, பட்டா வேணும், எங்களுக்கு ஓஏபே இல்லை, ஓஏ போகணும், எங்களுக்கு வந்து இது ஒரு வீட்டு மேலேயே இல்லை, வீட்டு மேலே கொடுத்துருக்காங்க அடையாளம் பண்ணல, இன்னும் வந்து அது காமிக்கல. நான் அங்கே இருக்கிறது ஒருத்தர் தெரிஞ்சுக்கலான்னு வாங்கி வந்தேன். ஏன்னா இது படித்து பார்த்தேன், திருப்பி இது சொல்ல தேவையில்லை. உங்களாண்ட வீட்டுக்குள்ளாண்டு வரும்போது சொல்கிறது தெரிவிச்சுன்னு எவ்வளோ நேரம் பேசுறதுக்கு நம்ம முதலமைச்சரை யார் வேட்பாளர் நிற்பார், நிற்க வைப்பார்.